ஒரு பெரிய லீடிங் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனியில் ரெக்ரூட்மெண்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. எனக்கு ரொம்ப நாளாக இந்த மாதிரி ஒரு ஃபினான்சியல் கன்சல்டண்ட்டாக ஒர்க் பண்ணணும்னு ஆசை இருக்குங்க. இதில் என்னங்க அப்படி இன்கம் வரப்போகுது, எவ்வளோ தாங்க நம்மளால் சம்பாதிக்க முடியும், என்னது 1,00,000 ரூபா வரைக்கும் ஈஸியாக சம்பாதிக்கலாமா, 50,000 ரூபா வரைக்கும் வீட்டில் இருந்துகிட்டே சம்பாதிக்கலாமா, எப்படிங்க இதெல்லாம் பாசிபிளாக இருக்கும்? இதை பற்றி தாங்க இன்னைக்கு நம்ம சேனலில் இந்த வீடியோவை வெளியிடுறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கேட்டதை கொடுக்குமாம் அற்புத விளக்கு வண்டர்லாம்ப் நேயர்களுக்கு வணக்கம். நிறைய வீடியோஸை நம்ம சேனலில் போட்டாலுங்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி ஒரு சில பேருக்கு சில ஆசைகள் இருக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஒர்க் பண்ணால் எப்படி இருக்கும், ஒரு சில பேருக்கு சில கனவுகள் இருக்கலாம். நம்ம ஒரு இந்த இடத்துல இருந்தால் எப்படி நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்கவுங்களுக்கு அவங்க ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த ஃபினான்சியல் செக்டாருக்குள்ளார, இந்த இன்சூரன்ஸ் செக்டாருக்குள்ளார, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோக்குள்ளார ஒர்க் பண்ணால் எப்படி இருக்கும்? ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை இப்போ நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நாமக்கல் அண்ட் ஈரோடு இந்த சரௌண்டிங் டிஸ்ட்ரிக்ஸில் இருக்க தாலுக்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லீடிங் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனியில் ரெக்ரூட்மெண்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு என்னென்ன கிரிட்டீரியா பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் டிகிரி ஏதாவது ஒன்று இருந்தால் ஓகே, இல்லைங்க நான் 10th 12th பாஸு அவ்வளோதாங்க அப்படின்னாலும் ஓகே. ஸோ ஐஆர்டிஏ நாம்ஸ் படி அவங்களும் இதுக்கு எலிஜிபிள் தான். முன்னாடி ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணுமா, இல்லை இது ஃப்ரெஷராக தான் இருக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸுமே கிடையாதுங்க. இது ஓப்பன் டு ஆல், யார் வேணால் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இன்னொரு விஷயங்க, இதில் வந்து ரிட்டையர்மெண்ட்டுன்றது ஒரு பேச்சுக்கே இடம் கிடையாது. 18 வயசுக்கு அப்புறம் நம்ம எவ்வளோ வயசு வரைக்கும்னாலும் இருக்கிறவங்க தாராளமாக இதில் ஜாயின் பண்ணலாம். ஏற்கனவே ஒரு சில பேர் ஒர்க் பண்ணிவிட்டு ரிட்டையர் ஆனவங்களும் ஜாயின் பண்ணலாம். பார்ட் டைமாகவும் எடுத்து பண்ணலாம், ஃபுல் டைமாகவும் பண்ணலாம். ஸோ இது முழுக்க நம்ம எப்படி சூஸ் பண்ணி ஒர்க் அவுட் பண்ண போகிறோம் அப்படின்றதுலாங்க இருக்குது. ஸோ இதில் என்னங்க அப்படி பெருசாக ரெவன்யூ வந்துட போகுது? ஒரு சில பேர் 50,000 ரூபான்னு சொல்கிறாங்க, ஒரு சில பேர் 1,00,000 ரூபான்றாங்க. உண்மையாலுமே இவ்வளோ பேமெண்ட்லாம் வருமாங்க? எப்படி வரும்? ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னாங்க, முழுக்க நம்ம எப்படி ஒர்க் பண்ண போகிறோம், நம்மளோட ஒர்க் எந்த மாதிரியான ஒர்க்கை நம்ம சூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத பொறுத்து தான் நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்க போகிறீங்க அப்படின்றது டிசைட் ஆகும். ஏன்னா ஃபிக்ஸட் பேன்னு ஒன்று இருக்குங்க, இல்லைன்னா சொல்ல மாட்டேன். பட் நம்ம எவ்வளோ பண்ணால் அந்த ஃபிக்ஸட் பே வரும் அப்படின்றது தான் விஷயம். அப்போ இதுக்குன்னு சொல்லிட்டு சில நாம்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ அந்த கிரிட்டீரியாவை நம்ம கம்ப்ளீட் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த பேமெண்ட்டும் வரும். இது போக இன்சென்டிவ்ஸு, அது போக அவங்க கொடுக்குற அந்த ஈவெண்ட்ஸு, டூர்ஸு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அடிஷ்னல். ஸோ இது எல்லாமே பார்க்கும்போது ஒரு சாதாரண மனுஷன் எப்படா ஒரு பெரிய செக்டாருக்குள்ளே போகணும் அப்படின்றதுக்காக கொண்டு வந்தது தாங்க இந்த ஏஜென்ட் ரெக்ரூட்மெண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களோட நண்பர்கள் யாராவது வேலை தேடிட்டு இருந்தாலோ, இல்லை புதுசாக நம்ம இதுக்குள்ளே தான் வரப்போகிறோம், இப்போ தாங்க படித்து முடிச்சிருக்காங்க அப்படின்னு நீங்கள் நினச்சாலோ, இல்லை பார்ட் டைமில் இதை எடுத்து பண்ணால் நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணாலோ, டிஸ்கிரிப்ஷனில் எங்கள் நம்பரை கொடுத்துருக்கோம், மறக்காமல் கான்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் உங்களை ஜாயின் பண்ணி தரோம்.